ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அமெரிக்கன் பிசிசிஸ்ட், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். பிசிசிஸ்ட் வந்து பிசிக்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு சொல்லி. பட் கவிதை படிக்கிறதுக்காக ஓப்பன்ஹைமர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஓப்பன்ஹைமர் வந்து ரொம்ப பணக்கார் அண்ட் 21 வயசுலேயே வந்து அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தார். அவர் வந்து எப்போவுமே லைப்ரரியில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். எனி டைம் லைப்ரரியில் புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பார். இது தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா பணக்கார வீட்டு பையன் நிறைய டைம் வேற இடத்துலலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதை விட்டுட்டு படிச்சுட்டே இருக்கானேன்னு சொல்லி அவருக்கு ஒரு போட்டே வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த கப்பலை வச்சுட்டு நிறைய இடம் சுற்றி பார்ப்பார் அப்படின்னு நினச்சாரு. பட் அப்பயும் அவருக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற ஆசை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்துக்கு போனார். எதுக்குன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அங்கே போனார். அங்கே இருக்கிற லைப்ரரியும் சுற்றி பார்த்தார். ஸோ இதுக்காக தான் அவர் கேம்பிரிட்ஜே போனார். படிக்கும் போதே லைப்ரரி நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருந்த ஒருத்தர் தான் ஓப்பன்ஹைமர். அண்ட் அவர் படித்து முடிச்சோடனே பல யூனிவர்சிட்டியிலேருந்து அவருக்கு வந்து அழைப்பு வந்துச்சு. எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. கடைசியில் அவர் வந்து பெர்க்லி யூனிவர்சிட்டியில் தான் சேர்ந்தார். இங்கே ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாளே அவருக்கு வேலை போட்டு கொடுத்த அவருடைய சுப்பீரியர் கேட்டாராம், எல்லா யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து அழைப்பு வந்தது, ஆனால் நீங்கள் ஏன் இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த யூனிவர்சிட்டியில் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழைய பிரெஞ்சு கவிதையை நான் ஒரு தடவை இந்த யூனிவர்சிட்டிக்கு வரும்போது படிச்சிருக்கேன் சின்ன வயசில், அதை திரும்பவும் படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது, அதனால தான் நான் இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ கவிதையை படிக்கிறதுக்காக ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் பிசிசிஸ்டான ஓப்பன்ஹைமர் வந்து பெர்க்லி யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணார் அப்படின்றது வேடிக்கையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்டுடைய வாழ்க்கையில் நடந்த வினோதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சயின்ஸ் ஸ்கொயர். நான் உங்களுடைய வினோத்.